ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம போக்கர் கேமில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இதில் நம்ம இந்த கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ராயல் கேஷ் கேம். சேம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேம் இது வந்து ஒரு ரொம்ப பிக் பேக் கேம். ஏன்னா உங்களுக்கு 5 எம் வேணும். நல்லா பாருங்கள், இந்த கேம் தான் நம்ம உள்ளே போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 டேபிள் தான் இது. குட், ஓகே, உள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேபிளில் என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கம்மியாக தான் பேர் தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கேஜே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெரிய கார்டை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் இது விளையாடுறதில்லை. ஃபஸ்ட்டு இதுவே 1 lakh அப்படின்னு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு நல்ல கார்டு தான் இருக்குது. ஆனால் இது பிளாக்காக இருக்குது. அந்த பிளாக்காக இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ராய்க்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் கேஜே அப்படின்றத ஒரு 2 பேர் நம்மக்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன காரணத்துக்கு அவங்களுக்கு இறங்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ 2A யார்கிட்டயா இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் போகும். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பட் இருந்தாலும் இவங்க யாராவது ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம வேண்டாம். பட் பார்த்தீங்களா, 10 2 பேர் அப்படின்னு போயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க 10 10 ஜே அப்படின்னு இருக்கிறதுனால போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வரல. இப்போ எனக்கு 2 பேர் 2 10 வந்திருக்கு, 2 10 வந்திருக்கனால எனக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுப்போம். ஏன்னா 10ன்றது நல்ல கார்டு தான். 2 10 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவன் பாருங்க 5M போட்டான், இவனும் 5M போட்டான். நம்ம வந்து ஆள் இல்லை பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு இப்போ இந்த கேம்குள்ளே நம்ம டக்குன்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுத்தால் மாட்டிப்போம். ஓகே, அவனுக்கு போயிடுச்சு, பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். ஃபுல் ஹவுஸில் போய் அவனுக்கு வந்து கிடச்சிச்சு. அடிக்கடி இந்த ஃபுல் ஹவுஸ் தான் ஃபுல் ஃப்ளாஷ்னு சொல்லியிருந்துக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம இந்த 1 லேக்ன்றது வந்து நம்ம அடிக்கடி போடலாம். ஆனால் ஆலின் பண்ணிட்டே இருக்கிறானுங்க இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம நல்ல கார்டு வரைக்கும் நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. ஏன்னா இவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆலின் தான் பண்ண போகிறானுங்க, வேறு வழியே கிடையாது. இவனுங்க ஒருத்தனை மேலே பாவம் வெளியிலே அமைச்சிட்டானுங்க. டேய், ஆலின் பண்ணாமல் விளாடுங்கடா, ஏன்டா அப்படி விளாட்றீங்க? நம்ம வேண்டாம். இப்போ எப்படியும் அவன் ஆலின் தான் பண்ணுவான், நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பார்த்தீங்களா, ஆலின் தான் பண்ணுறான், இவனும் ஆலின் தான் பண்ணுறான். அதனால் அவங்க 2 பேருக்கு அடிச்சுக்கிட்டோம். எவனோ ஒருத்தன் வெளியே போனால் சந்தோஷம் தான். வெளியே போயிட்டேன்னா யார் போகிறா? 2 பேருக்கும் ஷேர் தான் ஆச்சு. இவனுங்க 2 பேருக்கும் வரைக்கும் நம்ம வின் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த கேமில் இப்போ 2A வந்திருக்கனால கொஞ்சம் தைரியமாக விளாட்லாம். பட் இருந்தாலும் வெளியே போயிட்டு உள்ளே வருது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. பட் நான் அந்த 5ம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஆனால் நம்மக்கிட்ட 2A இருக்குது, ரிஸ்க் எடுக்க தப்பு இல்லை. ஏன்னா 2A இருக்குது, பார்க்கலாம். அவன் பார்த்தீங்களா, எனக்கு தான். ஏன்னா 2A இருக்குது, ஷேர் ஆயிடுச்சு. நல்ல வேலை, பரவாயில்ல. ரிஸ்க் எடுத்தால் தப்பே கிடையாது. ஏன்னா 2A இருக்கனால நான் தைரியமாக ரிஸ்க் எடுத்தேன். இப்போ நான் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கணுமா? அவன் திருப்பி ஆளுன்னு தான் பண்ண போகிறான், எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இவன் இந்த கேமுக்குள்ளே நம்ம ஆடுறது தப்பு. வெளியே போயிட்டு திருப்பி நம்ம அதே கேமுக்குள்ளே திருப்பி வந்தோம்னா நம்ம டேபிள் மாறும். இப்போ நான் வெளியே போயிட்டேன்னா வெளியே போய்ட்டு திருப்பி நம்ம அதே டேபிள்குள்ளே வரலாம். ஏன்னா டேபிள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. பார்க்கலாம். பார்த்தீங்களா, டேபிள் மாறுது. சிம்பிள். வேறு ஆள்லாம் மாறிச்சு பாருங்கள். ஏன்னா அவன் வந்து லூஸ் மாதிரி விளாட்றான். அவங்ககிட்ட நம்ம விளாடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்னன்னா, நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் போடுங்க அப்படின்றான். அப்படின்ட்டு ஆளுக்கிட்ட நம்ம விளாடவே கூடாது. விளையாடினா நம்ம தான் மாட்டிப்போம். அதனால் அது வேண்டாம். ஆனால் நம்ம ஒரு வேளை அப்படி பிடிக்கலன்னா நம்ம டேபிள் மாறிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் டேபிள் மாறிட்டேன், பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜேகே ஆனால் ஆர்டின் வந்திருக்கு. நல்ல கார்டு தான் இப்போ வரைக்கும். இந்த கார்டை எப்படி நம்ம மூவ் பண்ணி போகிறோம்? இவன் ஆலின் பண்ணாமல் விளாட்னா நல்லாயிருக்கும். தம்பி, ஆலின் பண்ணாத. ஏன்னா ஏற்கனவே நீ ஆலின் பண்ண ஒருத்தன், அதனால் நான் டேபிள் மாதிரி வந்தேன். இப்போ நான் ரிஸ்க் எடுக்க பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ செட்டு சேர்ந்துருக்கு. நல்ல கார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கார்டு தான். ஆனால் 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது, பார்த்தீங்களா? அதனால் நம்ம யோசிக்கணும். ஏன்னா செட்டு சேர்ந்துருந்தாலும் இது நல்ல கார்டாகவே இருந்தாலும் இந்த இடத்துல எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். பார்க்கலாம். யாருமே ரிஸ்க் எடுக்கலன்னா ஒரு வேளை நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம யோசிச்சு தான் விளாடணும். ஏன்னா செட்டே சேர்ந்தாலும் இங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த ரிஸ்க்கை மட்டும் நம்ம எடுக்க தரக்கூடாது. ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க யாரும் போடாமல் வந்தாங்கன்னா நம்ம தில்ல விளாட்லாம். போட்டாங்கன்னா விளாட முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, பாருங்கள், செட்டோட இன்னொரு கூட குறைஞ்சிச்சு. அதுக்கு காரணம் ஒன்று தான். பார்த்தீங்களா, எனக்கு வரல பாருங்க. எதுங்களா, இந்த தடவை ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க.
வாவ், சூப்பர் கார்டு, நல்ல கார்டு தான், அருமையான கார்டு. ஆனால் இந்த கார்டை இவங்க யாரை ஏற்றாம வந்தாங்கன்னா அருமையான கார்டு. ஏஜே ரெண்டுமே பிளாக் கலர், நல்ல கார்டு. அவன் டிக் பண்ணனா ட்ரை பண்ணலாம். ஓகே, வாய்ப்பு இல்லை, போச்சு. ஒரு ஜே தான் வந்திருக்கு. கே அங்கே பெரிய கார்டு இருக்கிறனால வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டபுள் ஜே, இது வந்து 3 ஆஃப் கிங்னு வந்திருக்கு. பட் நல்ல கார்டு தான் இது. பட் ஆனால் கேன்னு ஒன்று இருக்குது. அந்த கேன்றது தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கே யோசிச்ச தான் பிரச்சனை ஆகுது. இப்போ ஃபுல் ஹவுஸ், இது காமனாக எல்லாருக்குமே வரும். அங்கே எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் ஹவுஸ்ன்றது. இதில் நம்ம ஃபுல் ஹவுஸ் வந்து பெஸ்ட்டா அப்படின்றதான் பார்க்கணும். இல்லை பார்த்தீங்களா, அவனுக்கு ஃபுல் ஹவுஸ், எனக்கு ஃபுல் ஹவுஸ், அதனால் அவனுக்கு போயிடுச்சு. சிம்பிள். என்னோட ஃபுல் ஹவுஸ் வந்து பெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும். இப்போ K10 அப்படின்னு இருக்கு. இந்த K10 பார்த்தீங்கன்னா லோ கார்டு தான் காட்டுது. ஆனால் இப்போ அதுக்கு மேலே கார்டு வந்ததுக்கப்புறம் தான் இது லோ கார்டா பெஸ்ட் கார்டா அப்படின்றது தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பார்க்கலாம். 10 இருக்குது, ஏ வாய்ப்பே இல்லை. அதனால் பாதி வாய்ப்பை இப்போவே குறைஞ்சிச்சின்னு சொல்லலாம் வேணும். ஏன்னா 10 இருக்குது, ஆனால் ஏஜே பெரிய கார்டு, அது நம்ம யோசிச்சு ஆகணும். சரி, அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுத்தால் மாட்டிப்போம். இப்போ செட்டு சேர்ந்துருக்குன்னு சொல்லுது. பட் ஆனால் செட்டு நல்லா தான் சேர்ந்துருக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு ஜேகே கியூ ஏ வரைக்கும் இருக்குது, செட்டு சேர்ந்துருக்கு. ஆனால் அந்த 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் குறைஞ்சிச்சு பாருங்கள். என்ன காரணம்னா இங்கே 3 பிளாக் கலர் இருக்குது. இந்த 3 கலரில் யாருக்கா 2 கலர் இருந்ததுன்னா அவங்களுக்கு போயிடும். நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, வெளியே போயிட்டே இருக்கலாம், யோசிக்கவே வேண்டாம். யோசிச்சனா மாட்டிப்போம், அவுட் ஆகிடுவோம். அதனால் ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ QA இது உண்மையிலே பெரிய கார்டு தான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. இதை நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய கார்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த போர்டில் வர வரைக்கும் அது குட் கார்டு கிடையாது, அவ்வளோதான். அந்த போர்டில் வந்தால் மட்டும்தான் இது குட் கார்டு. இப்போ இவன் எப்படி போட போகிறான்னு தெரியல, ஏற்றுறான். நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துடலாம், ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா அந்த போர்டில் வராத வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. ட்ரை பண்ணிங்கன்னா தேவையில்லாத ரிஸ்க் தான். இப்போ 10J இது ஒரு நல்ல கார்டு தான். ஆனால் போர்டில் வராத வரைக்கும் இது நல்ல கார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கார்டு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போர்டில் வரல. ஓகே, இங்கேயும் ஒரு முட்டா பையன் இருக்கான், ஏற்றிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. இவன் வந்து நம்மளை ஆடவே விட மாட்டான், அவனே தான் ஆடுவான்னு நினைப்பேன். அப்படி ஏற்றியே விளையாடி இப்போ நமக்கு 2 வந்திருக்கு. இது சூப்பர் கார்டு. ஆனால் இவன் ஏற்றுவானா அப்படின்னா அதுதான் ரிஸ்க்கு. இவன் ஏற்றா வந்தானா நமக்கு சூப்பர் கார்டு தான். பார்க்கலாம் இது எப்படிப்பட்ட கார்டாக இருக்குதுன்னு தெரியுதுவா. நமக்கு தான் 99% நமக்கு தான். ஏன்னா இங்கே 2 இங்கே 2 இருக்குது. அதனால் வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. இங்கே ஏற்றுறாங்கன்னா நான் மட்டும்தான் நான் யோசிப்பேன். யாரும் ஏற்றலை, ஆனால் நான் ஏற்ற போகிறேன். வேற வழியே இல்லை, ஏற்றி தான் ஆகணும். பார்க்கலாம், ஏற்றுறா, ஏற்றலை, எவனுமே ஏற்றலை. அப்போ இந்த கார்டு எனக்கு தான், வேற வாய்ப்பே இல்லை. தெரியுதா, எனக்கு தான். ஏன்னா யாருமே ஏற்றலையே. இப்போ KQ எப்படின்னு ஒரு கார்டு வந்திருக்கு. இவன் ஏற்றலை, நம்ம தைரியம் பண்ணலாம். ஒருவேளை வாய்ப்பு இருக்குது அடிக்கிறதுக்கு. வாவ், 3 ஏன்னு இருக்கு. யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட ஏ இருந்ததுன்னா 4 ஆஃப் கிங் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு 4 ஆஃப் கிங் தான் வந்திருக்கு. ஆனால் 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. இப்போ 4 ஏவும் இங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தது பெரிய கார்டு நம்மகிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையுமே கிடையாது. இதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல 4 ஆஃப் கிங் நம்மகிட்ட வந்திருக்கு. எல்லார்கிட்டையுமே 4 ஆஃப் கிங் வந்திருக்குமா? ஆமாங்க, எல்லார்கிட்டையுமே வந்திருக்கு. 3 பேருக்கு ஷேர் ஆகிடுச்சு பாருங்க. வேற வழி கிடையாது. 4 ஆஃப் கிங்ன்றது நல்ல கார்டு தான். அதனால தான் எல்லாருமே போட்டாங்க, நானும் போட்டேன். சிம்பிள். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது விளையாட தான் தெரியும். ஆனால் நான் இப்போ போட்டிருக்கிறது 10J. இந்த 10J எப்படி இருக்க போகுது அப்படின்றத
இந்த நாய் கேப் போட்டிருக்கான் பாருங்க, இவன் இருக்கான் பாருங்க, இவனும் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். என்ன காரணம், நம்மளை ஜெயிக்க விட மாட்டானுங்க. நம்மளை ஜெயிக்க விடலைன்னா இவனுக்கு 2 வேஸ்ட்டு தான். இப்படி தான் ஆடுவானுங்களா? ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? என்னடா உங்ககிட்ட கொஞ்சமாவது இருக்கா? எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஓகே பரவாயில்ல, இப்போ கார்டு வரல, பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி விளையாடுறது தப்பு. ஓகே, இருந்தாலும் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம சேஃபாக தான் இருக்கோம். இவருக்கு பெரிய ஒரு இது வந்து நம்ம சும்மா சிரிச்சு வச்சுக்கலாம், ஏன்னா காமெடி அப்படின்னு சொல்லி காட்டலாம். இப்போ இது நல்ல கார்டு தான், பட் இருந்தாலும் இங்கே வர வரைக்கும் இந்த டேபிளில் நல்ல கார்டுன்றது எதுவுமே கிடையாது. இங்கே வரணும் பாருங்க, 200 ஏற்றுறான் பாருங்க. இவன் ஏற்றுறானா, இவனும் ஏற்றுறான், நம்மளும் ஏற்றுவோம், பார்க்கலாம். ஓகே 10 இருக்குது, ஆனால் வாய்ப்பே இல்லை, ஒரே 10 தான். அங்கே கியூன்னு ஒரு கார்டு இருக்கிறனால நமக்கு வாய்ப்பு கம்மியாயிடுச்சு. அதான் இப்போவும் நம்மளுக்கு 2 பேர் இருக்கு, பட் ஆனால் அது ஒர்த்தான கார்டே கிடையாது. ஏன்னா அங்கே QKன்னு ஒரு பெரிய கார்டு இருக்கு. அந்த கார்டு இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா யூஸ் பண்ண மாட்டிப்போம். நீங்க இந்த மாதிரி பெரிய கேம்லாம் நீங்க இப்படிதான் விளையாடணும், வர வழியே கிடையாது. ஆனா இப்ப 2 ஏ வந்திருக்கு, ஒரு ஏ வந்தா கூட நமக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி. ஏத்தலாம், தப்பே கிடையாது. ஆனா இன்னொரு ஏ அங்க வரணும். வருமா பார்க்கலாம், பொறுத்து இருந்தா பார்க்கணும். எப்படி வரப்போதா? வந்துரு வரல பாருங்க, குறைஞ்சிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அங்க ஒரு ஏவே வரல, வந்திருந்தா இப்ப ஏறி இருக்கும். இங்க 2 ஜே இருக்கு, 10 இருக்கு. அப்போ யாருக்கிட்டையாவது அது இருந்தது அவன் ஏற்றி போடுவான். ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஃபுல் ஹவுஸ் வந்து காரணம் என்னன்னா, இங்க ஒரு பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் ஃபுல் ஹவுஸாக வந்துருச்சு. ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா யார்கிட்டயாவது ஒரு ஜே இருந்ததுன்னா அவனுக்கு 4 ஆஃப் கிங்னு வந்திருக்கும். அப்போ முடிஞ்சு போச்சு நம்ம கதையை. இப்போ வரைக்கும் நம்ம கடை தள்ளாடிட்டு தான் இருக்கு. பார்ப்போம், லக் இருந்தால் நம்ம கிடைக்கலாம். யாருமே எடுக்கலன்னா நம்ம லக் இருந்தால் நமக்கு வரலாம். இவன் என்ன பண்ண போகிறான்? ஓகே வெளியே போயிட்டான். நமக்கு தான், ஏன்னா நம்மக்கிட்ட 2 ஏ இருக்கு. சாலிட் அடிச்சிட்டோம், சூப்பர். தெரியுதுங்களா உங்களுக்கு? Q10 டைமண்ட், பட் இது ஒரு நல்ல கார்டு தான். ஆனால் இங்கே வர்றதை பொறுத்து தான் இது நல்ல கார்டா இல்லையா அப்படின்றத நான் சொல்ல முடியும். இந்த டேபிளில் வரணும். ஒரு 3 டைமண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதில் நம்ம தான் நல்ல கார்டு. வரல, சுத்தமாக நல்ல கார்டா இல்லை. இங்கே 2 கே இருக்கு, பிரயோஜனமே இல்லை, வெளியே போய் தான் ஆகணும். சரி, இந்த கேம் நல்ல கேம் தான், சூப்பராக இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய கார்டு கேம். இந்த கேமை நீங்கள் வந்து விளையாடி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நீங்கள் நல்லா ஜெயிக்கலாம், நல்லா ஆடினீங்கன்னா சூப்பராக ஜெயிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே பெரிய பெரிய கார்டு தான் வருது, சரிங்களா? நம்ம வந்து 5 எம் போட்டோம், இப்போ நம்மளுக்கு 4.M இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது சூப்பர் கேம். இதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா இதில் எல்லாம் பெரிய கார்டு தான் வரப்போகுது. நீங்கள் அடிச்சிங்கன்னா லம்பாக அடிக்கலாம், பெரிய அமௌண்ட் அடிக்கலாம். 2 கியூ, ஒரு கியூ வந்துருச்சு 3 ஆஃப் கிங். ஆனால் இன்னொரு கியூ வந்துச்சுன்னா 4 ஆஃப் கிங். அப்போ நமக்கு வாய்ப்பு உச்சத்தில் இருக்கும். இங்கே ஏன்னு ஒன்று இருக்கிறனால தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. நான் வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா, இங்கே ஏ இருக்கான். இப்போ ஏ இருக்கிறனால அவன் போடுறான், சும்மா தட்டி விடுவோம். ஏன்னா வேறு வேலையும் இல்லை, ஏ இருக்குன்றான், நம்மகிட்டையும் இருக்குது, நம்மகிட்ட கியூ இருக்குது. அந்த கியூ 2 கியூ இருக்கனால நம்ம தட்டலாம். இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு 3% குறைஞ்சிச்சு. இப்போ இவங்ககிட்ட ஏ இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம ஃபுல் ஹவுஸாக மாறிட்டோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே 2 ஏ 2 பேர் அப்படின்னு மாறுது. பட் ஆனால் பார்த்தீங்களா, கடைசி சான்ஸு நமக்கு லம்பாக அடிச்சுது. நம்ம 5ல் வந்தோம், 5,700 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விளாட்லாமா வேணாமான்னா வெளியே போயிடலாம். சூப்பர், போதுங்களா? இந்த கேம் அருமையாக இருக்குது, நீங்கள் விளையாடி பாருங்கள். விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய காசு வச்சுருக்கணும் இதில், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5வது லெவலில் இருக்குது. சேம் இந்த கேமை நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேஷ் இருந்தால் இதில் நிறைய நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. சூப்பர் கேம், ட்ரை பண்ணி பாருங்கள், விளையாடி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.